வணக்கம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா, இந்த ஆதவ அர்ஜுன் பேசின பிறமே அவ்வளோ டைம் சரியில்லைங்கிறாங்க. என்னதான் திருமாவளவன் போய் ஸ்டாலினை பார்த்தாலுமே, இந்த ஆதவ அர்ஜுன் குடிச்சு மன்னராட்சின்னு குறிப்பிட்டபடி, அப்புறம் அதுக்கு உதயநிதி ஒரு கவுண்டர் கொடுத்தது. அறிவு இருக்கான்னு சொன்னது, இந்த மாதிரிலாம் இருந்தது. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த திமுக எம்பிக்களும் திருமாவளவன புறக்கறதாகட்டும், திருமாவளவன் அனுமதி இல்லாமல் பேசியிருக்க முடியாதுங்கிறாங்க. அது குறிப்பிட்ட மாரி ஒரு 6 மந்த் ஆகும். இதில காங்கிரஸ் வேற திமுக எம்பிக்கள கண்டுக்கிறது கிடையாது அங்க. ஸோ இதுக்கு எல்லாமே மூல காரணம் ராகுல்ங்கிறாங்க. எப்படியாவது கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் திருமாவளவன் கழண்டு உயிரோட விஜயோட சேர்றாப்படியா? இந்த மாரி இது எப்பவும் இப்ப தெரியாது. திருப்பி திருப்பி தான். இது கொஞ்சம் காலம் கடக்கணும். ஆனா இப்பவே அதுக்கூட சமிக்கைலாம் தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்கு. இது போக ரொம்ப பேர் வந்து பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு இது இல்லையே, மெம்பர்ஸ் அந்த அளவு இல்லையேன்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல. எந்த அளவுக்கு வந்திருக்காங்களோ, அதில 2/3 மெஜாரிட்டிங்கிறாங்க. ஒன் நேஷன் தேர்தலுக்கு. அது வந்தா தான் இந்த ஒரே மாரி தேர்தல் பழசு நடந்துட்டு இருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும். காங்கிரஸ் வந்தனால தான் அங்கங்க கலச்சு விட்டதுனால வந்தது. இது ஒரு தடவ பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவ தான். அது இடையில ஏதாவது மெஜாரிட்டி கிடைக்கலனா, அதுக்கு தகுந்த மாரி ஏதாவது சொல்லியிருப்பாரு. ராம்நாத் கோவிந்த் முன்னாள் ஜனாதிபதி தான் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு அந்த கூட்டணியோட ஆட்சி இருக்கலாம். இடையில ஜனாதிபதி இப்படி கொண்டு போய் வேற சிஸ்டம் கொண்டுருவாங்க. அப்போ ஒரே சேர தான் நடக்கும். அதுக்கு வந்து இந்த இதுக்கு கேட்கணும்னு அவசியம் இல்ல. உள்ளாட்சிக்கு மட்டும் தான் இந்தியா ஃபுல்லா நடக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் 50% கேட்கும்போது அத கேட்டுட்டு பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கால இடைவெளி விட்டு. அதுவும் ஒன் நேஷன்னா ஒரே டைம் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த செலவு போக முடிஞ்சது. அப்புறம் டெவலப்மெண்ட் நாட்டு வளர்ச்சிக்காக அது பண்ணணும். அது வந்து கருணாநிதி சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் வேண்டாம் எங்களுக்கு அப்படிங்கிற மாரி. அவங்க கட்சிக்குள்ள சொன்னது அவர் தான். அதுக்கப்புறம் தான் இவரு. அவரு சொல்லியிருக்காரு. அவர் நெஞ்சுக்கு நீதி ஏதோ புக் எழுதி சொல்லியிருக்காரு. அவரே. என்ன இவன் வேண்டாம் ஸ்டாண்டு. எதா இருந்தாலும் 29ல அப்படி சப்போஸ் வருதா இருந்தா, 26ல எந்த கவர்மெண்ட் வந்தாலும் 3 இயர்ஸ். இது இங்கே மட்டும் இல்ல. பிஜேபி ஆள்ற மாநிலமும் விட்டு குடுத்து தான் போய் ஆகணும். இது இது புதுசா இங்கே மட்டும் இல்ல. இது நாட்டினோட வளர்ச்சிக்காக ஒண்ணு. அடுத்து கிரண் ரிஜிஜு ஒரு மந்திரி சொல்லியிருக்காரு, நெறைய பாவங்கள காங்கிரஸ் செஞ்சிருக்கு. அம்பேத்கர் தோற்கடிச்சது, அம்பேத்கர் பாரத ரத்னா குடுக்கல. நேரு இருந்தார் இல்லைங்களா? அவர் தனக்கு தானே பாரத ரத்னா கொடுத்த கதையெல்லாம் இருக்கு. ஏன்னா, அதே மாரி வேர்ல்டுல வந்து அந்த இது பெர்மனன்ட் மெம்பர் வாங்குறதுக்கு பதிலா சைனாவுக்கு ஒரு தூக்கி குடுத்தாரு. 2 தடவ குடுத்தப்போ 2 தடவ சைனா குடுத்தாரு. நமக்கு இப்போ எலிஜிபிலிட்டி வந்துட்டுருக்கு. நமக்கு இப்போ லேட் ஆகுது. அதே சைனா நமக்கு கல்லு வைக்கிறான். அது வர வேண்டிய நேரத்தில வந்துரும். அது ஒண்ணு. அ பாஜக ஆட்சி வந்து அம்பேத்கர் பாரத ரத்னா இப்ப தான் குடுத்துருக்காங்க. பாரத ரத்னா பாஜகல இந்த மாரி. நேரு ஒரு முறை கூட பட்டியல் சம்மந்தமா பேசினது கிடையாது. அதே தான் இங்கேயும் பண்றாங்க. இப்போ சொல்ல தான் கொஞ்சம் அப்படியே இது பண்ணுறாங்களே, மற்றபடி சமூக நீதிமா பட்டியல் இந்த பிளாஸ்டிக் சேர்லாம் திருமாவளவன் உட்கார வைப்பாங்க உங்களுக்கு தெரியும். இந்த மாரி தான். ஜா இதில வேற ராஜா வேற 400 இடம் வந்தா மாத்துவீங்க அப்படி இப்படின்னு ராஜா ஒரு பேச்சு பேசி கொந்தளிப்பாயிருக்கு. அதில வந்து மதச்சார்பை அரசு என்று அரசியல் சட்டத்தில் குறிப்பிடாததுக்கு பாஜகவினர் போன்ற மோசமான ஆட்சின்லாம் சொல்லி அவரே எதையோ சொல்லி அவர் மாட்டி பெரிய உறுப்புலாம் கடும் அமுழி துமுழி ஆயிருக்கு. அதாவது செக்யுலர்ன்ற வேர்ட் இருக்கல. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி பீரியட்ல சேர்த்ததா சொல்றாங்க. அதான் இங்க. இந்த மாரி ஜார்ஜ் சோரஸ்னு ஒரு குட்டையை குழப்பக்கூடியவர் இந்தியால, அமெரிக்கா. அது இப்போ இவரு வந்துட்டாரு. எங்க ஜனவரில வந்துருவாரு. அவர் பார்த்துப்பாரு. அதுக்கிடையில அவரு இருக்கிற ஒரு இதுல இந்த சோனியா காங்கிரஸ்ல, அது நிதி உதவிக்கும் ஒரு அமைப்புடன் சோனியா இருக்கிறனால அவங்க தான் இங்க அடிக்கடி ராகுல் வேற ஃபாரின் போவார் இல்லையா? அதில வந்து ஒரு குழப்பத்த உண்டு பார்க்குறது கண்டுபிடிச்சிட்டாங்க. அது டெல்லி அரசியல் பிப்ரவரி வரும்போது அது எதிரொலிக்கும். அது அது வந்து இப்போ அது பார்லிமெண்ட்லேயும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன இந்த உளவுத்துறையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க இவங்க வேலையே வந்து இவங்களால ஜெயிக்க முடியல. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில வந்தவர் இருக்காருன்னு அது அப்படியே பத்தி எரியுது காங்கிரஸுக்கு. அதன் வெளிப்பாடு தான் வேற எவனோ ஒரு பெரிய பணக்காரன் அமெரிக்கால போய் அடிக்கடி பார்க்கறதுன்னா, அவன் வந்து அதனால தான் இந்த பங்களாதேஷ்ல அந்த மக்களால் தெரிந்த ஆட்சி கலைஞ்ச அந்த ஹசீனா இங்கே வந்து தஞ்சம் புகுந்து அங்கே இருந்த நபர் வந்து இப்போ உட்காந்துட்டாரு. யூனிஸ். அந்த மாரி ஏதாவது குழப்ப முடியுமான்னு பார்ப்பானுங்க. அது இவன் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, மோடிட்டு நடக்கிறது அது. இந்த மாரிலாம் பண்ணுறானுங்க. இதில இந்த மாரி தேச விரோதிகள் ஒழிஞ்சா தான் நாடு நல்லாயிருக்கும். அது காங்கிரஸ் ஒழிஞ்சிட்டு தமிழகத்தில இந்த திமுக மாரி தான் அடிச்சோட ஒழிக்கணும் திராவிட கும்பல. அது அதிமுக வந்து திமுக அண்ணாமலை சொல்கிற மாரி. இதெல்லாம் தூக்கி வீசினா தான் நல்லதொரு இது வரும். அவர் என்ன சொல்றாரு ஒருத்தர் அண்ணாமலை, ஒரு கல்வியோ, மருத்துவமோ எதுவுமே ஒரு 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 பெரிய ஹைல் சொசைட்டி கிடைக்கிறது ஏழைகளுக்கும் கிடைக்கணும்.
இங்கே அப்படி இல்லை. இவனுங்க நடத்துறதுக்கு கல்வியில் வச்சுக்கிறான்னு நீட்டு அது கதை விட்டு தீரான். இதெல்லாம் மாறணும். இப்போ நீட்னால ஏழைகளும் வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு மருத்துவமும் அதே மாதிரி கிடைக்கணுன்றது தான் சமநிலையில். ஏன்னா இவன் சும்மா வாய் செவட விடுறதெல்லாம் ஆகாது. அதுதான் நம்மளை சொல்கிறது. அது ஃபஸ்ட்டு அது வரும்போது தான் தெரியும். அது வராத வரைக்கும் புரியாது. ஏதாவது உளறிட்டு இருப்பானுங்க. திராவிடம் ஒழிஞ்சா தான் அந்த தெளிவு பாரு. நன்றி.